Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டுக்கோ இல்ல சென்னைக்கோ அடுத்த பெரிய மழை எப்போ? செப்டம்பரில் வந்து ஒரு 3 செப்டம்பர்லேருந்து ஆரம்பித்து ஒரு 4 புயல் சின்னங்கள் இருக்குது. செப்டம்பர்லேருந்து ஆரம்பிச்சு செப்டம்பர் 7லேருந்து 16, அப்புறம் 24லேருந்து அக்டோபர் 7 வரைக்கும், அப்புறம் 9 to 18 அக்டோபர், நிறைய அது மாதிரி ஆல்மோஸ்ட் இயர் எண்டு வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் இது. சென்னையில் மின்னல் பாதிப்பு. ஆமாம், எனக்கு என்ன வருத்தம்னா, நீங்கள் என்னுடைய ட்விட்டர்லேயோ ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் போட்டுக்கும்போது நான் சொன்ன தேதியிலலாம் வந்து இடிமின்னல் தாக்கிறதுனால இயல்புக்கு அதிகமான உயிரிழப்புகள் இருக்கு. 540 பேர் செத்து போயிருக்காங்க அந்த சொன்ன பீரியட்ல. இப்போ இந்த வருஷமே 170 பேர் போயிருக்காங்க. இடிமின்னல் தாக்கி அபாயம் விளைகின்ற அளவுக்கான உயிரிழப்புகள் நிச்சயமா இருக்கும் சார். அது எனக்கு வருத்தமா இருக்கும். அது சொல்லி தான் வார்ன் பண்ணி தான். டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. தென்மேற்கு பருவமழை எப்படி இருந்தது, வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும், இதை பற்றி பேசுவதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ராமச்சந்திரன் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் திரு ராமச்சந்திரன். வணக்கம். கடந்த 3-4 மாதங்கள் முன்னால் உங்களை பேட்டி எடுத்த போது கோடை வெப்பம் அதிக அளவுக்கு சென்னை தாக்காது, ரொம்ப அதிகம் வெப்பம் இருக்காது, மழை இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி நடந்தது. இப்போ தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்குது, முடிஞ்சு போயிருமா இல்லை தொடர வாய்ப்பு இருக்கா? நம்மளுக்கு வந்து குறைச்சலாக இருக்கும்னு நான் போய் சொல்லிட்டேன். ஜூனுக்கு அப்புறம் வந்து நமக்கு தென்மேற்கு பருவமழையோட ஈல்டு வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சோஃபார் அப்படி தான் இருக்குது. எஸ்பெஷலி தென் மாவட்டங்களில் வந்து இயல்புக்கு குறைவாக தான் மழை இருக்குது. அப்பப்போ ஹை ஆல்டிடியூட் ரீஜனில் இருக்கிற மழையெல்லாம் வந்து இவங்க ஆவரேஜ் பண்ணிவிட்டு நார்மல்ன்ற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. பட் ரியலாக வந்து மழை அளவு ஜூனுக்கு அப்புறம் குறைஞ்சிக்கிட்டே போயிடுது, ஸ்டடியாக குறைஞ்சிட்டு போயிட்டுருக்கு. இந்த இயல்பு வந்து கிட்டத்தட்ட நம்ம ஆகஸ்ட் முடிகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் மத்திய வட மாகாணங்களில் இயல்புக்கு அதிகமான மழை கிடைக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் உண்டு. பட் இருந்தாலும் ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் நார்மல் ரெயின் நார்த்தில் கிடச்சின்னா ஆச்சரியப்படணும். சவுத்தில் வந்து இயல்பு குறைவாக தான் மழை இருக்கும். ஆனால் அப்பப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. சென்னையில் மழை பெஞ்சிட்ருக்கு, அப்போ ஊட்டி போன்ற இடங்களில் மழை பெஞ்சு. ஊட்டி அதான் சொன்னேன், ஹை ஆல்டிடியூட் ஹில்லி ரீஜன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கேன். இப்போ வந்து முந்தானத்து 27 சென்டிமீட்டர் அவலாஞ்சியில் பெஞ்சிருக்கு, சின்ன காலூரில் 20 மழை பெஞ்சிருக்கு. பட் டவுன் சவுத் கோயம்புத்தூரில் 5 சென்டிமீட்டர் கூட பெய்யல. அப்போ அந்த 27 சென்டிமீட்டர் ஆவரேஜ் பண்ணும்போது அது வந்து அன்சைன்டிஃபிக் ஆவரேஜிங். அது அப்படி தான் சொல்லிட்டுருக்காங்க. இங்கே வந்து ஈவினிங் பெய்கிற சின்ன மழை வந்து வெப்பத்தை தான் கிளப்பி விடுதே தவிர கூலிங் பண்ணலை. அண்டு ஆனஸ்ட்டாக சொல்லப்போனால் 34 சென்டர் தமிழ்நாட்டில் வந்து ரெயின் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அதில் 27 சென்டரில் ஒரு 25 சென்டிமீட்டர் டெபிசிட் ரெயின்ஃபால் தான். ஆனால் அவங்க ஆவரேஜ் பண்ணி 6% தான் டெபிசிட் அப்படின்னு காமிக்கிறாங்க. அதான் நார்மல். இவங்களை பொறுத்த வரைக்கும் -19 to +19 வந்து நார்மல். ஸோ -6ன்றது நார்மல் அப்படின்னுறாங்க. அதை விட ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம்னா ஐஎம்டி வெப்சைட் ரெயின்ஃபால் இன்ஃபர்மேஷன் டேட்டா இருக்குது. அதில் இன்றைக்கி நான் போய் பார்க்குறேன், 2 விதமான டேட்டா கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பர்சன்டேஜ் போட்டு கொடுக்குறாங்க, ஒன்று வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டாச்சும் கிளிக் பண்ணோம். அந்த பர்சன்டேஜ் போடுறதுல வந்து ஆந்திராவில் வந்து ராயலசீமா மட்டும்தான் டெபிசிட்டு, கோஸ்டல் ஆந்திரா தெலுங்கானாலாம் இயல்பான மழை கிடச்சிருக்கு, மரத்வாடை இயல்பான மழை கிடச்சிருக்கு அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. அண்டு ஒரிசா வந்து நார்மல் ரெயின் கொடுத்துருக்காங்க, யூபியில் நார்மல் ரெயின் கொடுத்துருக்காங்க. வேறஸ் அந்த இன்னொரு டேட்டாவில் யூபி டெபிசிட் ரெயின்ஃபால், ஒரிசா வந்து எக்ஸஸ் ரெயின்ஃபால், ராயலசீமா ஆந்திரா தெலுங்கானா மரத்வாடா எல்லாமே டெபிசிட் ரெயின்ஃபால். அதுவும் 1 or 2% இல்லை, கிட்டத்தட்ட 24% அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ டிஸ்கிரிபன்சி இருக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது. எதர் டேட்டா மேனிப்புலேஷன் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அந்த என்ட்ரி பண்ணுறவங்க புதுசாக கற்றுக்கூடியா இருக்கணும். எதுவும் தெரியல, ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போது அடுத்த வருகிற ஆகஸ்ட் வரைக்கும் பெருசாக மழை இருக்காது. நம்ம சவுத்தில் வந்து இப்போ தமிழ்நாடு நீங்கள் சொல்கிறதுங்களா மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு அந்த மாதிரியே மழை கிடச்சா உண்டே தவிர நம்மளுக்கு ஸ்டோரேஜ் இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு, கிரவுண்ட் வாட்டர் இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு மழை கிடையாது. ஆனால் மேலேருந்து பெஞ்சு தான் இருக்கு. மேலேருந்து பெய்யறது வந்து ஜூன் வரைக்கும் பெஞ்சுது. அதுக்கப்புறம் பெஞ்ச மழையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் ஒரு ஷோலிங் நண்டூர்லேயும் எங்கேயும் ஒரு 7 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் அந்த மாதிரி பெய்கிற மழையை தவிர த்ரூ அவுட் தமிழ்நாடோ இல்லை த்ரூ அவுட் சென்னை சிட்டிலேயோ எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி கிடச்சதுனால இல்லை. வடபழனியில் மழை பெஞ்சதுன்னா டீ நாளில் மழை கிடையாது, டீ நாளில் மழை பெஞ்சதுன்னா குடம்பாத்திரம் மழை கிடையாது. அந்த மாதிரி தான் நிலமை இருக்குது. அதுவுமே 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர், அதுவும் நான் கண்டினியூஸ் ரெயின்ஃபால். அது வந்து உபயோகப்படாது.
ஸோ அதாவது இவங்களுக்கு டேட்டாக்கு வேணால் உபயோகப்படுமே தவிர மக்களுக்கு வந்து உபயோகப்படுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஆக்சுவலாக வெயிலின் தாக்கம் அதிகமாக தான் இருந்தது ஜூலை ஃபுல்லாக. ஜூலை மாதத்தோட டேட்டா வந்து டெபிசிட் ரெயின்ஃபால் தான். இப்படி மற்ற தமிழ்நாடு முழுக்க இனி ஆகஸ்ட் வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்குமா? தமிழ்நாடு தென் மாவட்டங்கள் குறிப்பாக ஆந்திரா, சவுத் கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இதில் வந்து நிச்சயமாக வந்து இயல்புக்கு குறைவான மழை தான் கிடைக்கும். சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது, அது விஷயம் வேறு. பட் ஆனால் ரியலாக கிடைக்க வேண்டிய மழை வந்து இந்த வருஷம் இப்படி தான் இருக்குன்றதுக்கு காரணம் வந்து அப்பர் ஏர் சர்க்குலேஷன் வந்து நம்மளுக்கு ஃபேவரபுளாக இருக்காது. அதே மாதிரியே ஈவினிங்கில் சீ ப்ரீஸ் செட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட்டாக இருந்தனால தான் நம்ம அந்த வார்ம்த் ரொம்ப ஜாஸ்தி ஃபீல் பண்ணுறோம். அதெல்லாம் வந்து மாறுறது வந்து ஒன்லி ஆஃப்டர் அக்டோபர் தான் மாறும். இப்போ தென் மாவட்டங்களிலே தென் மாநிலங்களே மழை குறைவுன்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஆனால் இந்த தென்மேற்கு பருவமழை இது வட மாவட்டங்களுக்கு, வடகிழக்கு மாநிலங்களுக்கு, வடகிழக்கு மாநிலங்களுக்கு இங்கெல்லாம் இந்த மழை தான் அதிக அளவுக்கு மழையை கொடுத்துருக்கு, அதிக அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. இல்லை, டேட்டா பிரகாரம் அஸ்ஸாமில், அருணாச்சல் பிரதேசம் டெபிசிட் ரெயின்ஃபால், அதே மாதிரி யூபியில் டெபிசிட் தான் காமிக்கிறாங்க. இல்லை, இந்த வருஷத்துக்கு சொல்லலை, இந்த வருஷத்துக்கு சொல்லலை, ஜென்ரலாகவே இந்த காலகட்டம் தான் அங்கே மழை பெய்வது. சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் அவங்களுக்கு மேக்ஸிமம். அவங்களுக்கு வந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி ஜூலை அண்ட் ஆகஸ்ட் ரொம்ப முக்கியம். செப்டம்பர்லேருந்து அங்கேருந்து வித்ட்ரால் சிம்டம்ஸ் வந்துடும், அதனால் செப்டம்பர்லேருந்து மழை குறையும். பட் ஆனஸ்டாக ஜூலை ஆகஸ்ட் மழை கிடைக்கும். ஜூலை ஆகஸ்ட் வந்து வடமேற்கு மாவட்டங்கள் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், ஈவன் காஷ்மீர், வெஸ்ட் மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிராவில், இன்டீரியர் மகாராஷ்டிரா அங்கெல்லாம் வந்து நல்லா கிடச்சிருக்கு. பட் நம்ம சவுத்தில் பார்த்திங்கன்னா வந்து இயல்பு குறைவு அதுதான். அதாவது நான் 18 டிகிரிஸ் லேட்டிடியூடில் ஆக்சிஸ் வந்து டில்டட் டுவர்ஸ் நார்த் ஈஸ்ட்னு கொடுத்து அதுக்கு கீழேயும் மேலேயும் அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்கேன். அது ஒரு ஸ்பெசிஃபிக்கான சயின்டிஃபிக் ஃபோர்காஸ்ட். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணுறதுக்கு தர் ஷுட் பி ஏ ரீசன் இல்லையா? அந்த ரீசன் வந்து அப்பர் ஏர் சர்க்குலேஷனோட ஆக்டிவ் ஜோன். அது வந்து ஒரு 2 டிகிரிஸ் 3 டிகிரிஸ் முன்ன பின்ன இருக்கலாமா இருக்கும். பட் ஆல் செட் அண்ட் டன் இட் ஹாஸ் ஹேப்பன்ட். அதுதான் முக்கியம். இந்தியாவில் நம்ம நாட்டில் இந்த ஆண்டு இந்த தென்மேற்கு பருவமழை டிஃபிஷியன்ட் தானே? இல்லை, சவுத்தில் டெபிசிட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இவங்களோட டேட்டா பக்கம் -19% போது நார்மல்னு சொல்லுவாங்க. -18 வந்தால் கூட நார்மல்னு சொல்லுவாங்க, அதனால் நார்மல். பட் நார்த்தை பொறுத்த வரைக்கும் நார்மல் ஸ்லைட்லி அபவ் நார்மலாக இருக்கும். அதாவது +19ன்றதுக்கு போல் +20 இருக்கலாம், இல்லை +19 வரைக்கும் போகலாம். ஸோ அப்போவே நல்ல நார்மல் தானே அது. அது நார்த்தன் ஸ்டேட்ஸுக்கு நல்லாயிருக்கும். நார்த்தன் கூட கிடையாது, ஈவன் ஆந்திராவில் கூட, வடக்கு ஆந்திரா, கோஸ்டல் ஆந்திராவில், நார்த் விசாகப்பட்டினம் அந்த ஜோனில், தெலுங்கானா அதெல்லாம் வந்து நார்மல். வந்து கர்நாடகாவில், இன்டீரியர் கர்நாடகா, நார்த் ஈஸ்ட் கர்நாடகாலாம் நல்லா கிடச்சிடும், கோஸ்டல் கர்நாடகா நல்லா கிடச்சிடும். சவுத் கர்நாடகா போன வருஷம் பெங்களூரில் வாட்டர் ஸ்கார்சிட்டி வந்தது, இஃப் யூ ரிமெம்பர் கரெக்ட்லி. ஸோ அது மாதிரி ஒரு நிலைமை வரதுக்கு சான்சஸ் உண்டு. பட் இந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சிருக்கு. சில நாட்கள் மழை பெஞ்சிருக்கு, கோஸ்டலில் மழை பெஞ்சிருக்கு, ஸ்டோரேஜ் நல்லாயிருக்கு. அவங்களுக்கு கர்நாடகாவில் வந்து பெங்களூருக்கு வந்து மைசூர்லேருந்து தான் வாட்டர் வருது, அதனால் அந்த சப்ளை பண்ணி மெயின்டைன் பண்ணிடுவாங்க. பட் மழை நம்பி இருந்தாங்கன்னா கஷ்டப்படணும். இப்போ தமிழ்நாட்டுக்கோ இல்லை சென்னைக்கோ அடுத்த பெரிய மழை எப்போ? ஒன்லி பை செப்டம்பர் தான் கிடைக்கும். செப்டம்பரில் நல்லா மழை இருக்குது. செப்டம்பரில் வந்து என்ன தேதிகளில்? ஒரு செப்டம்பரில் வந்து ஒரு 3 செப்டம்பர்லேருந்து ஆரம்பித்து ஒரு 4 புயல் சின்னங்கள் இருக்குது. செப்டம்பரில் 4 புயல்? இல்லை, செப்டம்பர்லேருந்து ஆரம்பிச்சு செப்டம்பர் 7லேருந்து 16, அப்புறம் 24லேருந்து அக்டோபர் 7 வரைக்கும், அப்புறம் 9 to 18 அக்டோபர். நிறைய அது மாதிரி ஆல்மோஸ்ட் இயர் எண்டு வரைக்கும், டிசம்பர் வரைக்கும். இது செப்டம்பரில் புயல் சின்னம் சென்னைக்கு இருக்கா? சென்னைக்கு இல்லை, அது வந்து செப்டம்பரில் இருக்க புயல் சின்னம் வந்து உங்களுக்கு வந்து விசாகப்பட்டினம், ஓங்கோல் டு விசாகப்பட்டினம். தமிழ்நாட்டுக்கு அதோட ஒரு டிஸ்டர்பன்ஸ் நார்த் தமிழ்நாடு கொஞ்சம் மழை கிடச்சா உண்டு, அவ்வளோதான். தவிர செப்டம்பர் என்ன தேதிகளில்? 7th to 16th. அதே மாதிரியே செப்டம்பரோட ஃபேக் எண்டில் 24th செப்டம்பர்லேருந்து 7th அக்டோபர் வரைக்கும் இருக்கிறது. அந்த சைக்ளோன் வந்து மாமல்லபுரம் டு கவேலி அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவில் இருக்குது. அந்த இடத்துல கிராஸ் பண்ணுறது சான்ஸ் இருக்குது. மழை வர வாய்ப்பு அந்த சமயத்தில் அதான் சொன்னது, அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு இங்கே மழை வர ஆரம்பிச்சிடும். அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கு மழை வர ஆரம்பிச்சிடும். அது தென்மேற்கு பருவமழையுடைய அந்த முடிகிறது, அது முடிஞ்சு டெலஸ்கோப்பிக்காக நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியாக இருக்கும்போது நம்மளுக்கு நார்த் தமிழ்நாடு ஃபஸ்ட் ஆரம்பிக்கும், போக போக சவுத்தில் வர ஆரம்பிச்சிடும். இந்த வருஷம் ரொம்ப நம்ம பயப்பட வேண்டியது, நான் இப்போ டிப்ரெஷன், சைக்ளோன் அப்படின்னு சொல்கிறேன்னா, டிப்ரெஷனாகவே எடுத்துங்களேன், சைக்ளோன் வேண்டாம், சைக்ளோன் வந்து புயல் வந்து வேண்டாம். பட் நிறைய க்ளவுட் பஸ்ட் இருக்குது, சான்ஸ் இருக்குது. அப்போது ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ்,
அந்த ஃப்ளாஷ் பர்ஸ்ட்னா இயல்பான வாழ்க்கை பாதிக்கும். அப்புறம் பயிர் பண்ணியிருந்தாங்க சரியான இது இல்லை வடிகால் இல்லைன்னா அதில் பாதிக்கப்படும். இதுக்கு மேலே இடி மின்னல் தாக்கிறதுனால உயிரிழப்புகள் மிக அதிகம். இது எந்த தேதிகளில்? நான் ஒரு சிம்பிளாக ஒரு தேதி ஒன்று சொல்கிறேன். சும்மா நீங்கள் இப்போ சொன்னீங்க புயல் பற்றி சொல்லாட்டி கூட டிப்ரெஷன், காற்றழுத்த தாழ்வு மண்டலம், இது மாதிரி. ஆமாம், என்னோட ஃபோர்காஸ்ட்டில் இருக்குது. எந்த இல்லை எனக்கு சொல்லுங்களேன், இந்த நிகழ்ச்சியில் சொல்லுங்கள், உங்களுடைய குறிப்புகளை சொல்லியிருக்கீங்க. ஆமாம், 7லேருந்து 16 கிளவுட் பஸ்ட், மேக வெடிப்பு எங்கே நடக்கும்? இது முதல்ல வரது வந்து ஓங்கோல் டு விசாகப்பட்டினம் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து கோஸ்டல் ஆந்திராவில், ராயலசீமா இந்த மாதிரி இடத்துல இருக்கிறது நிறைய சந்தர்ப்பம். தமிழ்நாடு சென்னைக்கு சொல்லுங்கள். தமிழ்நாட்டுக்கு வந்து அதுக்கு அடுத்தது அக்டோபர் 24 செப்டம்பர்லேருந்து அக்டோபர் 7 வரைக்கும் இருக்கிறது மாமல்லபுரம் டு கபேலின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இடத்துல வந்து மாமல்லபுரம் போது வி ஆர் ஃபாலோயிங் ரைட் இன் த மிடில் சென்னை. ஸோ சென்னை, வேலூர் அந்த மாதிரி ஹில்லி ரீஜன்ஸ், அந்த மாதிரி இன்டீரியர்ஸ் அந்த ஏரியாவில் இருக்க சான்சஸ் இருக்குது. அடுத்தது சென்னையில் மேக வெடிப்பு இருக்க வாய்ப்பு இருக்கா? இருக்குது, நிச்சயமாக இருக்குது. எந்த அளவுக்கு மழை பெய்யும் அந்த மேக வெடிப்புன்னு? சென்னையில் மேக வெடிப்புனால எப்போவுமே என்னை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 20-25 சென்டிமீட்டர்ஸ் வேணும். ஒரு 2-3 மணி நேரத்துலேயே, ஒரு 6 மணி நேரம் கூட வச்சுக்கலாம். அதுவே க்ளவுட் பஸ்ட் தான் சேர்த்துக்கலாம். ஒரு 6 மணி நேரத்தில் எடுத்துக்கிட்டால் கூட அது வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அது மின்னல் இடி தாக்கல் தான் ரொம்ப முக்கியம். அது ஏன்னா கில்லர் லைட்னிங்கிற வார்த்தை கொடுத்துருக்கேன். அது வந்து பயமுத்துற மாதிரி இருக்கும். 1000 வருஷங்கள் இல்லாத அளவுக்கு ஒன்ஸ் இன் மில்லேனியம் அப்படின்ற வார்த்தையும் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து என்னுடைய ஆதங்கம் என்னென்னா பயமுத்துறாலாவது ஜாக்கிரதையாக இருப்பாங்கடா பார்க்கணும். ஏன்னா எப்போ நீங்கள் சொல்றீங்க ஒரு நூற்றாண்டில் ஒரு முறை தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கின்ற மிகவும் மோசமான கொடிய மின்னல் வெடிப்பு நடக்க வாய்ப்பு இருக்குன்றீங்க. மின்னல் தாக்கம் எப்போ? ஆல்மோஸ்ட் அடுத்த மார்ச் வரைக்கும் இருக்குது. அந்த ஸ்பெசிஃபிக் டேட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அந்த டேட் சொல்லுங்களேன். சென்னை தமிழ்நாட்டுக்கு சொல்லுங்களேன், மக்களுக்கு தெரியும், பார்த்துட்டே சொல்லுங்கள். ஒரு சிம்பிள் தியரி ஒன்று உண்டு. அதாவது பூகம்பங்கள் உலகத்தில் நடக்கிறதுக்கு இப்போ எப்போ பார்த்தாலும் வந்து 4 ஈவெண்ட்ஸ் தான் நடக்கும் பூகம்பங்கள். ஒன்று ஃபுல் மூன், நியூ மூன். அதாவது பாதிப்பு உண்டாக்குறது நிறைய நிகழ்வுகள் இருக்கும். அதெல்லாம் பாதிப்பு இருக்காது. கடல் கிட்டத்தட்ட பூமியிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் அடுத்து நடக்கும்போது அந்த அதிர்வு ஒன்று தவிர உயிரிழப்புகளோ டேமேஜஸ் இருக்காது. பட் உயிரிழப்புகள் நடக்கிற பூகம்பங்கள் 99% வந்து அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமின்னு சொல்லுவோம். அதை தவிர லூனார் நோடு வந்து சூரியனோடையோ சந்திரனோடையோ சேர்றது. லூனார் நோடுன்றது தான் நம்ம ராகு கேதுன்னு நம்மளதில் சொல்கிறோம். அவங்க லூனார் நோடுன்னு சொல்கிறாங்க. இதை தவிர இந்த பிளானட்ரி ஸ்ட்ரகிள்னு ஒன்று இருக்குது. சாட்டன் வர்சஸ் மார்ஸ், மெர்க்குரி வர்சஸ் மார்ஸ், அந்த மாதிரிலாம். அந்த ஸ்ட்ரகிளில் அந்த பிளானட்ஸ் வந்து லூனார் நோடல் லிங்க் ஆகுது. இந்த மாதிரி 4 பாயிண்ட் தான். இந்த 4 பாயிண்ட்டை இந்த லைட்னிங்க்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ சந்திரன்றது பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருக்கிறது. சந்திரனுக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி உண்டு, இட் கேன் அப்ஸ்ட்ரக்ட் சன்லைட். ஸோ டோட்டல் சோலார் எக்லிப்ஸ்னு போது என்ன ஆகிடுது, சந்திரன் வந்து சூரியனை ஃபுல்லாக மறைச்சிடுது. அதே மாதிரியா சில வருஷத்தில் ஒரு 6 மாதம் எடுத்துக்கலாம். இப்போ கூட போன வாரம்னா ஓரளவுக்கு மூடியாகவே இருந்துட்டு மழை பெஞ்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த பீரியட் ஆஃப் நியூ மூன் டே. 24ஆம் தேதி இஃப் ஐம் கரெக்ட் வந்து நியூ மூன் டே. 24ஆம் தேதி இன்னி வரைக்கும் மூடி தான் தந்துட்டுருக்கு. பிகாஸ் மூன் வந்து சூரியனுக்கு முன்னாடி ரைஸ் ஆகிடுது. அண்ட் அதுக்கு முன்னாடி சூரியனுக்கு பின்னாடி வந்துட்டுருக்கு. ஈவினிங்கில் ஆரம்பிக்கும், அப்புறம் மார்னிங்கில் வரும். அந்த மாதிரியா இந்த இயல்பு வந்து ஆகஸ்ட் மாதம் வரப்போகுது. இந்த மாதிரியா அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி இந்த டேட்டில் வந்து வெளியில் போகிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லாயிருக்கும். இது உடனே இது வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்ல வேண்டாம். எந்த வித விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும்? பொது வெளியில் போய்ட்டு ஃபஸ்ட்டு செல்ஃபோன் பேசாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இட் இஸ் கோயிங் டு அட்ராக்ட் எலக்ட்ரிக்கல் வேவ்ஸ். ரெண்டாவது வந்து மழை பெஞ்சால் தான் இடி இடிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏமாற வேண்டாம். மழை இல்லாத போது க்ளவுடாக இருக்கும்போது கூட இடி இடிக்கும். அண்டு இடியோட தாக்கம் வந்து நேராக தான் நம்மளை பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் பக்கத்தில் இருக்க பில்டிங்கில் இருந்தால் கூட அதோட கண்டக்ஷனால நம்மளுக்கு வரும். இப்போ ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டேன், வேளச்சேரியில் ஒரு பில்டிங்குக்கு பக்கத்தில் இடி விழுந்திருக்கு. அந்த பில்டிங் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 அப்பார்ட்மெண்ட்டில் எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜு, டிவி இதுவாகிடுச்சு, ஷார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரியே டேமேஜஸ் இருக்கிறதுக்கு இந்த அஷ்டமி நவமின்னு நான் சொல்ல வந்தது என்னென்னா அதோட மூடநம்பிக்கைன்றது போயிட வேண்டாம். அஷ்டமி நவமின்றது பூமி, சந்திரன், சூரியன் வந்து 90 டிகிரிஸ் ஆங்கிளில் இருக்குது. ஸோ அதை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அஷ்டமி நவமி. யார் வேணாலும் அது வந்து டிகிரி கணக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறதுக்கு வேண்டாம். அஷ்டமி நவமி நீங்கள் பார்த்துங்க அப்படின்ற சொல்கிற மாதிரி தான். ஸோ எல்லாத்துலேயுமே விஞ்ஞானத்தோடு தான் நம்மளை சொல்லியிருக்காங்க. பட் அதை விஞ்ஞானமாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியுன்றதுனால நான் வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாமல் இருந்தேன். பட் இப்போ சாதாரண பாமரருக்கு பாதிப்பு வரக்கூடாது, அவங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா அவங்க கேலண்டர்லேயே போட்டிருப்பாங்க அஷ்டமி என்று அப்படின்னு. அந்த மாதிரி தேதியில் ஜாக்கிரதையாக இருந்தால் போதும். இந்த பிளானட்டரி இன்டர்பிளானட்டரி ஸ்ட்ரகிள்னால நம்மளுக்கு க்ளவுட் பஸ்ட்டு ப்ளஸ்
இடிமின்னல் தாக்குறதோட இயல்புக்கு மிக அதிகம். சென்னை தமிழ்நாடா இல்லை தென் மாநிலங்கள் தான் சார். நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல ரொம்ப கஷ்டம். ஏன்னா இட் ரிக்வெஸ்ட் டீப்பர் ரிசர்ச். அதுக்கு உண்டான டேட்டா ப்ராசஸ் பண்ணுறதெல்லாம் ஐ டோன்ட் ஹேவ் த கெப்பாசிட்டி. அதனால் இந்த முதல்ல வந்து இது மாதிரி சொல்லி நடக்குதுன்றது காமிச்சு கொடுத்தாலே இதுக்கு போகிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து உத்வேகம் வரும். என்னோட இளைஞர்கள் விஷயம் தெரிஞ்சவங்க வந்தார் போது இதை வந்து இந்த ஆராய்ச்சி பெரிய லெவலில். சென்னையில் மின்னல் பாதிப்பு அபாயம் அப்படின்னு ஹெட்லைன் போடலாமா? சென்னை கூடாது, தென் நிச்சயமா போடலாம். தென் மாநிலங்கள் நிச்சயமா ஆகஸ்டில் மின்னல் தாக்கம் அபாயம். ஆமாம். எனக்கு என்ன வருத்தம்னா, நீங்கள் என்னுடைய ட்விட்டர்லையோ ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் போட்டுக்கும்போது நான் சொன்ன தேதியிலலாம் வந்து இடிமின்னல் தாக்கத்தினால இயல்புக்கு அதிகமான உயிரிழப்புகள் இருக்கு. பீகார் யூபியில் மட்டும் போன வருஷத்துக்கு முந்தின 2023ல் 540 பேர் செத்து போயிருக்காங்க அந்த சொன்ன பீரியடில். இப்போ இந்த வருஷமே 170 பேர் போயிருக்காங்க. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னென்னா இவங்களும் லைட்னிங் வார்னிங் சொல்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலாக தே ஆர் நாட் ஏபிள் டு கிவ் அ டேட், தே ஆர் நாட் ஏபிள் டு டில் த பீரியட். அது ஜென்ரலாக வந்து தண்டர் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அது அவங்க தான் ஜாக்கிரதை இருக்கணும். அப்படி இல்லை, ஸ்பெசிஃபிக்காக வார்ன் பண்ணலாம். மரத்துக்கடியில் நிற்கிறது, கொடையை எடுத்துகிட்டு போகிறது, இதெல்லாமே. ஏன்னா கொடை 99% கொடையில் வந்து மெட்டல் ஹேண்டில் தான் இருக்குது. அந்த காலத்தில் உடன் ஹேண்டில் இருந்தது, இப்போ எல்லாமே மெட்டல் ஹேண்டில் தான். மெட்டல் இஸ் கோயிங் டு கொடை ஆபத்து தான். கொடை பிடிக்கிறதே ஆபத்து. கொடை இந்த மாதிரி இடிமின்னல் இருக்கும்போது ஆபத்து தான் அது. நீங்கள் கொடையை எடுத்துக்கிட்டு எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்கு இல்லையா, அந்த ட்ராக்கில் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் கையில் யூ கேன் ஃபீல் த எர்த்திங். 11,000 kV லைன் அது. நீங்கள் அது கரெக்டாக மழை பெய்யும்போது அதை கீழே போனீங்கன்னா யூ கேன் ஃபீல் த எர்த்திங். அது மாதிரி டேஞ்சரஸ். அது மெட்டல் பாட்டு எது இருந்தாலுமே டேஞ்சர் தான் அது. பட் நம்ம என்ன சொல்ல வரோன்னா உயிரிழப்பை தவிர்க்கணும். சரி, உயிரிழப்பு மனித உயிரிழப்பு விவரம் தெரியும். ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அதுதான் ஆதாரம். ஸோ அதை காப்பாற்றணும். அதனால் வந்து இந்த பீரியடில் வந்து எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மெசேஜ் வந்து அடிக்கடி சொன்னால் ரொம்பவே. நீங்கள் ஆகஸ்ட்லேருந்து அக்டோபர் வரைக்கும் சொல்கிறீங்க. ஆகஸ்ட் எண்டுலேருந்து ஆரம்பிக்குது. பட் ரொம்ப மோர் ஸ்பெசிஃபிக் பீரியட் வந்து செப்டம்பர்லேருந்து ஆரம்பிச்சு இட் இஸ் செப்டம்பர் 7 14 28 அக்டோபர் 7. ஆமாம், அந்த பீரியட் ஃபுல்லாகவே அது வந்து சைக்ளோன் பீரியட். நடுவில் அஷ்டமி நவமி டேட்ஸ் வரும், அதெல்லாமும் பார்த்துக்கணும். தென் ஆல்மோஸ்ட் மார்ச் வரைக்கும் இந்த இது இருக்குது. அபாயம் விளைகின்ற அளவுக்கான உயிரிழப்புகள் நிச்சயமாக இருக்கும் சார். அது எனக்கு வருத்தமாக இருக்கும். அது சொல்லி தான் வார்ன் பண்ணி தான் பயமுறுத்துறீங்க. பயமுறுத்துறதுல வார்னிங்கிறது எப்படி பயமுறுத்துறது? நான் வந்து ஆமாம், ஏன்னா நான் வந்து அவங்களோட நலன்னு விரும்புகிறேன், அதனால் எச்சரிக்கிறேன். சரி, அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் நமக்கு? வடகிழக்கு பருவமழை வந்து பருவமழைன்னு இல்லாமல் இந்த மாதிரி க்ளவுட் பஸ்ட்டு அந்த மாதிரி விஷயத்துலேயே வந்துட்டுருக்கும். அந்த பேட்டர்ன் வந்து ஒரு தேக்கி வச்சு கொடுக்குற மாதிரியா இருக்கும். அதனால் க்ளவுட் பஸ்ட்டில் தான் நிறைய ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் அந்த மாதிரி இயல்பு இருக்கும். நார்மலாக வடகிழக்கு மழையில் ஒரு டிப்ரெஷனோ ஒரு லோ ப்ரெஷர் ஏரியா வந்து நின்று நிதானமாக மழை பெஞ்சு நிறையா கிடைக்கும். இன்ஃபேக்ட் வடகிழக்கு பருவமழை மின்னல் தாக்கல்னால் ரொம்பவே இருக்கவே இருக்காது. இந்த வருஷம் அதோட இயல்பு சுத்தமாக மாறி போய் இந்த மாதிரியே பிரச்சனை இருக்குது. நிறைய க்ளவுட் பஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி அமைப்பு நான் ஏற்கனவே போன வாட்டி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். முன்னும் பின்னும் போயிட்டு வந்து பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வந்து நவம்பர் மாதத்துலேருந்து ஆரம்பித்து டிசம்பர் 15 நமக்கு எப்போ வடகிழக்கு பருவமழை தாங்க. நீங்கள் நவம்பர் சொல்லிட்டு இருந்தீங்க, நான் இடைவெளி பண்ணுறேன். வடகிழக்கு பருவமழை எப்போ தொடங்க வாய்ப்பு இருக்குது? எப்போ தென்மேற்கு பருவமழை? ப்ராப்பர் டைம் அக்டோபர் 3rd வீக்கில் ஆரம்பிச்சிடும் வடகிழக்கு. ஆமாம், ஆனால் பொங்கல் வரைக்கும், பொங்கலை தாண்டி கூட இந்த வருஷம் அதோட இயல்பு இருக்கும். வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும்? ஜென்ரலாக நீங்கள் இப்போ சொன்னது என்னென்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்கும், புது ஸ்டைலில் இருக்கும்னு சொல்கிறீங்க. ஆமாம், புது ஸ்டைல்னால் க்ளவுட் பஸ்ட் மாதிரியே தான் இருக்குமே தவிர ஒரு டிப்ரெஷன் அதெல்லாம் வந்து நின்று நிதானமாக மழை பெய்யறது கிடையாது. வங்கக்கடலில் ஒரு காற்று தாழ்வு மண்டலம் உருவாகி இருக்குது. நிறைய புயல் சின்னங்கள் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது. பட் அது மழை ரெண்டு சொல்லுங்களேன். நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்கன்னா ஒரு யூஷுவல் பேட்டர்னாக இருக்கிற தாழ்வு மண்டலங்கள் உருவாகி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி அதன் மூலம் மழை பெய்யறது. தமிழ்நாட்டு வடகிழக்கு மாவட்டங்களில், வட மாவட்டங்களில் அல்லது வந்து தென் மாவட்டங்களில் தொடங்கி அப்படியே ஆந்திரா வரைக்கும் போகிறது, சென்னை பாதிக்கப்படுறது, அப்படிங்கிற ஒரு ரெகுலர் பேட்டர்லேருந்து மாறி போகுமா? எப்படி? டிப்ரெஷன் இருக்குது, மழை இருக்குது. பட் அந்த கிராஸ் பண்ணும்போது உண்டான க்ளவுட் பஸ்ட் இருக்குது இல்லையா, தட் இஸ் கோயிங் டு கிவ் ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் அண்ட் டேமேஜஸ். அந்த வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 9th 18th அக்டோபர் சைக்ளோன். இது வந்து சென்னை டு ஓங்கோல். தென் 5th 16th நவம்பர். இந்த சமயத்தில் நாகப்பட்டினம் டு மாமல்லபுரம். தென் 19th to 24th கோடிக்கரை டு தரங்கம்பாடி. நவம்பர் 26 டிசம்பர் 8 காரைக்கால் டு பாண்டிச்சேரி. 26 டிசம்பர் டு 6 ஜனவரி கன்னியாகுமரி டு ராமேஸ்வரம். ஸோ இதெல்லாம் சைக்ளோன் பீரியடு. இந்த சைக்ளோன் பீரியட்
நம்ம தமிழ்நாட்டை கடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ஏதோ ஒரு புயல் அல்லது சில புயல் இல்லை, இது நான் கொடுத்துருக்கலாமே, கிராஸ் பண்ணக்கூடிய லொக்கேஷன் தான் தமிழ்நாட்டில். ஆமாம், எல்லாம் நான் எல்லாமே இப்போ சொல்லிருக்கேன். நீங்கள் சொன்னது எல்லாமே தமிழ்நாட்டில் கிராஸ் பண்ணோம். ஆமாம், சென்னை ஓங்கோல் கொடுத்துருக்கிறது, சென்னை மிஸ் பண்ணலாமல் இருக்கும், நான் ஆந்திராக்கு போயிடும். இது என்ன தெரியுது? நவம்பர் 14 to 17th அக்டோபர். அதுக்கு அடுத்தது வந்து 5th to 16th நவம்பர் நாகப்பட்டினம் டு மாமல்லபுரம். தமிழ்நாடு கடக்கும். தமிழ்நாடு கடக்கும். கடக்கலைன்னா கூட க்ளவுட் பஸ்ட் உண்டு. ரெண்டு சொல்றீங்க. ஆமாம், கடக்கும், கடக்கலைன்னா கடக்கலன்னா என்ன சார், டிப்ரெஷனாக இருந்தால் சைக்ளோன்றது புயலாக உருவாக விட்டால் டிப்ரெஷன் ஆகி டிப்ரெஷனாகவே இருந்து அதுக்குண்டான மழைக்குண்டான பாதிப்பை கொடுத்துருன்றது ரொம்ப பாதிப்பு இருக்குமே. ஆமாம், க்ளவுட் பஸ்ட் அதுதான் பாதிப்பு. தென் அதுக்கப்புறம் நவம்பர் 19 to 24 கோடிக்கரை டு தரங்கம்பாடி. தென் நவம்பர் 26 to December 8 காரைக்கால் டு பாண்டிச்சேரி. தென் லாஸ்ட் வந்து December 26 to 6 ஜனவரி கன்னியாகுமரி டு ராமேஸ்வரம். கொஞ்சம் சவுத்து நிறைய இருக்கு. ஆமாம், டவுன் சவுத். ஆமாம், ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பகுதியில். ஆமாம், இந்த இது கடைசியில் அதுக்கப்புறம் நீங்கள் ஜனவரி வரைக்கும் கொடுத்துருக்கேன். பட் இந்த பீரியட்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் நம்மளோட பீக் நார்த் ஈஸ்ட் மான்சூன் பீரியடு. இந்த பீரியடில் க்ளவுட் பஸ்ட்னாலையும் இடிமின்னல் தாக்கத்தினாலையும் இந்த மாதிரி புயல் சின்னங்கள் வரும்போது நிதானமாக பெஞ்சு அதுக்கப்புறம் வரும்போது பெரிய மழை வரும்போது அந்த மழை சேமிப்பு இல்லாமல் பாதிப்பு உண்டாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறதுனால வார்னிங் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? இயல்புக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் உண்டு. டேட்டா பிரகாரம் அது வந்து இயல்புக்கு அதிகமாக உபயமாக இருந்ததுன்னா கேட்டால் இல்லை. நீர்நிலைகள்னால் ரொம்ப இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் வரதுனால பயிர்கள் பாதிக்கப்படுறதா இருக்கட்டும், உயிரிழப்புகளோ இல்லைன்னா உடைமைகள் பாதிக்கப்படுறதுக்கு நிறைய சந்தர்ப்பம். இந்த வருஷம் செம்ம மழை இருக்குது வடகிழக்கு பருவமழை. க்ளவுட் பஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள் அதுவே செம்ம மழை தானே? ஆமாம், அதுதான் சொல்ல வரேன். சென்னைக்கு சொல்லுங்களேன். ஏன்னா சென்னையில் எல்லாரும் சொல்கிறது 1 மணி நேரம் மழை பெஞ்சுன்னா ஊரே தண்ணி வந்துடுது அப்படின்னு. இல்லை சார், சென்னையில் வந்து 2-3 முறை வந்து குறைஞ்சது 10 to 15 சென்டிமீட்டர் மழை கொடுக்குறது ஒரு நாளில். ஒரு நாளில் 15 சென்டிமீட்டர் உழவு சென்னை தாங்குது. இப்போ தாங்கி தான் தீரணும், வேறு வழி கிடையாது. இப்போ நீங்கள் சொல்லிடுவீங்க அங்கே லோ லேயிங் ஏரியா, இந்த ப்ராஜெக்ட் நடக்கிற ஏரியாலாம் இருக்கவங்களும் கேட்டிங்கன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அதில் வந்து இந்த மோர் அது வருத்தமாக இருக்குது. நான் சொல்கிறது இல்லை, நீங்கள் பல பேட்டி சொல்லியிருக்கீங்க. என்ன ஒரு நாளைக்கு 15 சென்டிமீட்டர் பெய்யக்கூடாதா அப்படின்னு நீங்களே பல பேட்டி. அதுதான் என்னென்னா, ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்லாம் வந்து டிசைன் டு ஹேண்டில் 5 to 7 சென்டிமீட்டர்ஸ் ரெயின்ஃபால். ஸோ ஒரு 10 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் மழை பெய்யும்போது அந்த கொஞ்ச நேரம் தண்ணி நிற்கிறத பற்றி பெரிய பிரச்சனையே பேசுகிறாங்க. இப்போ நியூயார்க் மெட்ரோவாக இருக்கட்டும், இதுவாக சைனாவாக இருக்கட்டும், மெட்ரோ ஸ்டேஷன்லேயே வெள்ளம் மாதிரி தண்ணி ஓடிட்டுருக்கு. அது நம்மளை விட இன்னும் வெல் டெவலப்டு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி நல்லாயிருக்கு. அங்கெல்லாமே தே ஆர் நாட் ஏபிள் டு ஹேண்டில் பியாண்ட் 3 inches 4 inches மழை பெய்யும்போது அவங்களால தாங்க முடியல. 4 inchesன்றது 10 சென்டிமீட்டர் மழை. நம்மளுக்கு வந்து டிராபிக்கலில் இந்த மாதிரியே பெருமழைலாம் ரொம்ப சகஜம். அந்த ட்ரெயின் ஆகிற டைம் அலோவ் பண்ணும். நம்மளுக்கு க்ரோத் ஓரியன்ட் ப்ராஜெக்ட் நடக்கிறதுனால ரோட்டில் வந்து தண்ணி வந்து வடிகிறது லேட் ஆகுது. கொஞ்சம் வி ஹேவ் டு புட் அப் வித் தட், வேறு வழி கிடையாது. சென்னையில் நல்லா மழை இருக்குது. ரொம்ப இருக்குது சார். சென்னையிலுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்ல மழை. ஒரு 10 to 15 சென்டிமீட்டர் ஒரு நாளில் பெய்யக்கூடிய வாய்ப்பு. ஒரு 3-4 வாய்ப்புகள் உண்டு. அது எந்தெந்த நாள் நீங்கள் சொன்ன இந்த தேதியெல்லாம் இந்த தேதியில் நிச்சயமாக இருக்குது. செப்டம்பர் இறுதியிலிருந்து அக்டோபர் இறுதியிலிருந்து நவம்பர், டிசம்பர் இறுதி இந்த பகுதி ஜனவரி வரைக்கும் இருக்குது. இந்த க்ளவுட் பஸ்ட்டை பற்றி தான் மோர் ஒரேடு. திருப்பி சொல்ல வரேன்னா, போன வருஷம் ஒரு க்ளவுட் பஸ்ட்டை வந்து குத்தாலத்தில் போன ஒரு ஃபேமிலியில் கண்ணுக்கு முன்னாடியே தங்களோட 20 வயசு பையனை இழந்த சோகத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் வந்து இந்த ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் வரும்போது பீப்புள் வில் பி நாட் ஏபிள் டு ரியாக்ட் ப்ராப்பர்லி. ஸோ அதை வந்து வார்னிங் கொடுக்கணும். அந்த டேட்ஸ் நம்ம கொடுக்குறதே வந்து தயவு பண்ணி என்னோடய ஃபோர்காஸ்ட் டேட்டை பார்த்துக்கிட்டோம். அதில் வராமல் இருந்து நாங்கள் நல்ல வரை இவர் சொன்னது நடக்கலை, நாங்கள் சேவ் ஆகிட்டோம்னா நல்லது. பட் ஒரு நாள் முன்னையோ ஒரு நாள் பின்னாடியோ வந்து மாட்டிக்கக்கூடாது. அதனால் வந்து அந்த அந்த பீரியட் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லதுன்றது என்னுடைய வார்னிங். இந்த மழை நீங்கள் பொங்கல் வரைக்கும் நீளுன்னு சொல்கிறீங்க வடகிழக்கு பருவமழை. ஆமாம் சார், இந்த வருஷம் அக்டோபர் வரைக்கும் சவுத் வெஸ்ட் மான்சூன் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். செப்டம்பர் 30 தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் மான்சூன் எண்ட் ஆட் டேட்டு. இந்த வருஷம் அக்டோபர் வரைக்கும் இதுவாகும். அந்த புயல் கரையை கடந்து பெரிய காற்று அந்த மாதிரி டேமேஜஸ் வந்து 1-2 நவம்பர் மாதம், நவம்பர் ஆரம்பத்துலேருந்து ஆரம்பித்து டிசம்பர் 15க்குள்ளே இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கூட. அந்த சமயத்தில் தான் சொன்ன முன்னும் பின்னும் போயிட்டு வர எஃபெக்ட் இருக்குன்னு. ஒரு டிப்ரெஷன் வந்து கடலில் இருந்து உள்ளே வந்து திருப்பியும் கடலுக்கு போய் அந்த மாதிரி அமைப்பு இந்த வருஷம் இருக்குது. வெளியிருந்து அடிக்கும், உள்ளிருந்து அடிக்கும். வெளியிலேருந்து உள்ளே போயிடுச்சுன்னு நினைப்போம், திருப்பி வெளியில் போய்ட்டு திருப்பி உள்ளே வரும். ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த வருஷம். அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. அதுதான் சொல்ல வரேன் நான். கடந்த சில ஆண்டுகளாகவே ஓகி புயல் வந்தது இல்லைங்களா, ஓகி புயல் வந்து கடல் போயிடுதுன்னு நினைக்கும் போது சடக்குன்னு உள்ளே வந்துட்டு பெரிய பாதிப்பு உண்டாக்குச்சு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் கடந்த சில ஆண்டுகளாகவே 2021, 22, 22 பெரிய மழைன்னு சொல்ல முடியாது, 23 பெருமழை கண்டோம். 23 நான் வான் பண்ணியிருந்தேன் 2015 பிரகாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நடந்ததா இல்லையா?
அதுதான் என்னுடைய ஆராய்ச்சி வந்து முன்கூடி 1 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானம். அதை யூஸ் பண்ணிக்கணும்னு ஆதங்கம் தான் படுறேனே தவிர எனக்கு மார்த்தடிக்கிறதுக்கு ஒன்றும் பெருமை கிடையாது. நான் கற்றுக்கூடி தான் கடைசி வரைக்கும். பட் அதை யூஸ் பண்ணிக்க அதே மாதிரி தான் இந்த வருஷம் இந்த க்ளவுட் பஸ்ட்டை பற்றி நான் திருப்பி வார்னிங் கொடுக்குறேன். எனக்கு ரொம்ப வருத்தமானது விஷயம்னா ஒரு உயிரிழப்பு இல்லாமல் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ட் கால்நடைகள் உயிரிழப்பு அது கூடவே கூடாது. அதுவும் காப்பாற்ற முடியும். அது என்ன பண்ணணுமோ பண்ணணும். மேக வெடிப்புகளால் அதிக அளவுக்கு பிரச்சனை இருக்குது இந்த வருஷம். மேக வெடிப்புனால ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் உண்டு. பட் இடி மின்னல் தாக்கத்துக்கும் மேட வெடிப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த இடி மின்னல் தாக்கல் வந்து இயல்புக்கு மிக மிக அதிகமாக இருக்கும். அதாவது நார்த் இந்தியாவில் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறது, ஒரிசாவில் கேள்விப்பட்டிருக்கிறது, அந்த இதை வந்து நம்மளுக்கு ஆந்திராலையும் நம்மளுக்கும் கர்நாடகாலையும் கேரளாலையும் நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கும். சென்னை மீண்டும் ஒரு பெருவெள்ளத்தை சந்திக்க பெருவெள்ளம்லாம் கிடையாது. நிச்சயமாக பெருவெள்ளம்லாம் கிடையாது. இது வந்து ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ். அந்த ஒரு நாள் 15 சென்டிமீட்டர் மழை பெய்யுது, எல்லாம் தொடர்ந்து 2 நாள் 10 சென்டிமீட்டர் பெய்யும் போது அந்த மாதிரி சமயத்தில் பிரச்சனைகள் வருமே தவிர ஓவராலாக பெரும் பிரச்சனை கிடையாது. 2023 வார்னிங் கொடுத்தா மட்டும் நான் வார்னிங் கொடுக்க மாட்டேன். நிலநடுக்க அபாயம் இருக்கா? நிலநடுக்க அபாயம் போன முறையே சொல்லியிருந்தேன். இந்த இப்போ ஜூலை எண்டு வந்து ஆக்சுவலி 28 இன்னிலேருந்து ஆரம்பித்து ஆகஸ்ட் 2க்குள்ளே மகாராஷ்டிரா, குஜராத் அந்த ஏரியாவில் ஒரு பூகம்பம் இருக்குது. இதே சமயத்தில் இன்னும் ஒரு வாரத்தில். ஆமாம், அது வந்து முன்னாடியே கொடுத்தது. போன வாட்டியும் நான் சொல்லி மகாராஷ்டிராவில் நிலநடுக்கம். ஆமாம், ஒரு வாரத்தில் எச்சரிக்கையோடு இருங்கள். ஆமாம், மகாராஷ்டிரா, குஜராத்து. தென் அதே நேரத்தில் வந்து யூரோப்பில் வந்து டர்க்கி, கிரீஸ் அந்த ஏரியாவில் இருக்கும். US வெஸ்ட் கோஸ்ட் இருக்குது. இந்த அமைப்பு வந்து செப்டம்பர் லாஸ்ட் வீக் வரைக்கும் இருக்குது. அந்த அமைப்பு எங்கெங்கே இருக்கும்? நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வெஸ்ட் கோஸ்ட் தான் உரி பண்ணிக்க வேண்டியது. தட் இஸ் மகாராஷ்டிரா, அந்த குஜராத் அதுதான் உரி பண்ணுவோம். பாக்கி இடத்துலலாம் ஒன்றுமே கிடையாது. பட்டு நிலச்சரிவுகள்லாம் இயல்புக்கு மிக அதிகமான இந்த க்ளவுட் பஸ்ட் சமயத்திலாம் இருக்குது. அதை என்னோடய வார்னிங்கில் கொடுத்துருக்கேன். தயவு பண்ணி என்னுடைய ஃபோர்காஸ்ட் வந்து academia.edu இருக்குது, ப்ளஸ் தமிழ்நாடு மண்டபத்துலேயும் இருக்குது. அதை பார்த்துட்டு அந்த டேட்டுக்கு வார்னிங்க்கு வந்து சேவ் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில் கருத்தில் குறிப்பிக்க ராமச்சந்திரன் மிக்க நன்றி. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.